இப்படி நதிகளில் பல நதிகள் இருந்தாலும் யமுனை நதி என்பது ஏன் தூயபிற நீர் என்று ஆண்டாளால் வர்ணிக்கப்படுகிறது என்றால், அந்த நதியானது வசுதேவர் கண்ணனை எடுத்துக்கொண்டு செல்லும்போது வருணனால் மழை அதிகமாக பொழியப்பட்டு அந்த ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது வசுதேவர் இறங்குகிறார். குழந்தையை தலையிலே வைத்துக்கொண்டு கூடையிலே அந்த நதியினுடைய வெள்ளமானது மேலும் 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 உயர்ந்து 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 வருகிறது. வசுதேவருக்கு என்ன செய்வதென்றே புரியாத சூழ்நிலையிலே ஆர்ப்பரித்த அந்த நதியினுடைய அலையொன்று மேலே எழுந்து கூடையிலே வெளியே தெரிந்த கண்ணனின் திருப்பாதங்களை தொட்டது. தொட்டு அதனால் புனிதமடைந்து அப்படியே அது வற்றியது. பிறகு வழிவிட்டது. அதற்காகவே ஆர்ப்பரித்து மேலே எழுந்தது. கண்ணனின் திருப்பாதங்களை நாம் தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பரித்து மேலே எழுந்து அந்த அலை அந்த கண்ணனின் திருப்பாதங்களை தொட்டவுடன் அப்படியே தணிந்து வசுதேவருக்கு